இந்த மீன் பியாசம் கைஸ் சொன்னேன்ல சின்ன கூட போட்டா கிடைக்கும். நம்ம அடுத்த மீன் பிடிக்க போறோம். போலாம் அங்க என்னத்தை உழுதுக்கு வாரி நீங்க கட்டிட்டு போறான்ல ஒருத்தன், அவன் தான் உழுவ பிடிக்கவனே. வெளிநாட்டுல தோத்து தள்ளி விடுறாங்க. எங்க வரோம் என்ன கைஸ் இது தாந்து போனா எப்படி ஆகும்? என்ன எப்படி பிடிக்க போறோம் கைஸ்? நாங்க போறோம். பெரிய படையே வந்திருக்கு. ஆமா கட் பண்ண மாக்கா எங்க உடக்குன்னு தெரியாது. ஏற்க சுண்டா சரணுங்க உழுவே வெட்டுங்க. 4 திண்டாட்டு 4 திண்டா வெட்டுங்க. உள்ள கரை உங்க பாட்டு பண்ணி சொல்லி கரை இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. கட்டாயி கடலுக்கு அப்புறம் அது கட்டாயத்துல நிக்காது. அதை கை வச்சாங்க முடிக்கும். சாவல் இல்லை என்ன பொதுவா பாருங்க சைஸ் எப்படி இருக்கு. நான் கெட்டிட்டு இருக்கேன். இதை சமாளப்படும் இருக்கட்டும். அது விதம் பூச்சினே பூச்சிலாங்க தின்னு முடிச்சுட்டு போயிடும் ப்ரோ. இது கையில பிடியா இருக்கும். அடியோடி கட்டி இங்கே கையில ஒன்றும் கிடையாது. உயிருள்ளதா தவளையா இருக்கும் ஒருவளா அது நீந்துமா இருக்காங்க எங்கேயும் தூக்கி வரோம். தானே எங்க போட்டு படிக்குது. நம்ம போடதான் கோலம். அவன் சொல்றான் நீ அதுக்கு அவருக்கு கடிச்சு எடு. எப்படி எடுக்குது நீ? ஆஸ்பத்திரி போகணுமோ? பைய உள்ள இறக்கிட்ட கையில உள்ள இறங்கிட்டு போய் காட்டு. இல்ல மொத்தம் அந்த இதே உள்ள போயிட்டு இனி வராது. எடுக்க முடியாது. இப்படி கொடு. அதான் லைட் அடுத்தாம எடுக்கணும். மறக்க ஊசியை போட்டு கருப்புன்னு அதே மாதிரி ஆச்சு. இழுத்த வராது. நான் சொல்ல மாதிரி மனுஷனா காட்டுவாசியா? பைத்தியம். டாக்டர் போனாலும் அப்படியே செய்வான். அது கீழே போட முடியாது. மறக்க ஊசியை போட்டா போட்டு 2 எடுப்பான். ஆமா அப்பா நம்ம போயிட்டு வருவோம். பைக் ஜாய் தானே 2 பெட்ரோல் அடி. இவனை கூட்டு போயிட்டு கூட்டுறான். வேல்டா நீ மாட்டுச்சுன்னா இது மணி அடிக்குமா இருக்கும். அங்க போய் மேல தான் போணும். வச்சிடுங்க. அங்க போய் உயிரோட தான் கிடக்கா. உயிரோட பிடிக்குதுல அத உயிரோட பிடிச்சிச்சு. அப்படி போடாத லாட்டா. தென்னை மரத்துல குத்தி வச்சிடுங்க. என்ன வேணுடி? எங்க இருக்கு? ஆத்துல வலை போட்டு பிடிக்கலாம் மாதிரியா? அங்க அவனுக்கு குவாலிட்டியோட எடுத்து போகணும். அங்க வாடியா வாட்டம். நீ காண்டலாம் நீங்கதான். இந்த சாணகிரி எடுத்துட்டு வரணும். மரிசனி கடை பார்த்து காரில் இருக்கும்.
மண்டையில் ஒரு குத்தி மூக்கில் ஒரு குத்தி அங்கோடி இறங்கி வந்துருக்கலாமே. லேக்கு நல்லா தான் இருக்கு. அந்த சைடு போமா. அங்க எங்க பாரடியில இருந்து வர அப்படிதான் சொன்னேன். அதான் ஈஸி. வரும்போ ஆட்டோல தான் கூட்டிட்டு போனேன். இப்படி இப்பவே தளர்ந்தாச்சு. அவனு மீனை பிடிச்ச ஒன்றும் வந்து வாங்கிட்டு போகல. இது இருக்கா நூலு பெயின் அதை போட்டு நம்ம கறக்கி இங்க இருந்து எரிஞ்சிட்டு ஒரு போல்டு வேணும் அதுக்கு. நீ மச்சதை ஒன்று வாங்க கிட்டே இதுல இருந்து பிரால பிடிச்சா இந்த மண்டையில இருந்து இங்க பாருங்க. ஓ மற்றது அது கிடையாது காக்டெயில் குஞ்சு கிடையாது. எல்லாம் மாட்டுது. ஒருத்தனை கை மாட்டுச்சு பாப்போம் எங்க இருக்கு அந்த கவருக்குள்ள கொஞ்சமா இதுக்குள்ள அதில் பேப்பரில் சும்மா உடம்பு என்னது கிலோ உளுந்து அது எடுங்க. கொழு 2 கொழு உண்டு. 2 ஒண்ணு அதுக்கான சாரது விடு. சத்தம் போடுதியா குறுந்தா பிடிக்காதா? தூக்கம் வளைஞ்சிருக்கே என்னது விளாங்கு நான் எடுக்க மாட்டேன் போய் விளாங்கு தாம்பல பாம்பில் ரொம்ப சின்ன உள்ள விட்டுருமா புள்ளி விளாங்கு போல இருக்காது. பிடிப்போம் விடும் தலையில தான் இதாக்கி இருக்கு. அரை அடி இருக்கா இன்னைக்கு ஒரு பிடி ஒரு துண்டு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு தூக்கி காட்டலாமா? அப்படியே தூக்கி காட்டலாம். கொட்டுமே இதை முதல்ல எடு கெட்டுங்கிற சொட்டால சின்ன சின்ன சொட்டை வளம்புற கொட்டாது. இதை கெட்டுங்கிற எப்படி நில்ல போய் நில்ல கட்டி மட்டும். கைஸ் பாத்தீங்களா மீன் எப்படி இருக்குன்னு? அது ஏற்ற மகா நான் பிடிச்சது பாருங்க. நான் தான் அது அந்த செல்லு அந்த சைடுல இருக்கிறது மாதிரி குத்தும். நீ அதை மேல பிடிச்சிரு. தலையை சவுட்டி திருப்பிங்க. சொன்னேன் இல்ல சின்ன குழு போட்டா கிடைக்கும். நம்ம அடுத்த மீன் பிடிக்க போறோம். அப்படியா? தூக்கி காட்டு. எப்படி தூக்கினார்ல வேலையை தான் பார்த்துக்கணும். பிறகு வாழை பிடிச்சி அது கூட கொண்டு போடலாம். பெரிய மீன் நம்பர் என்ன இவ்வளவு நெத்திலிக்கல. நானும் மாட்டலான்னு பெரிய மீனா கிடக்கு தூக்கிடலான்னு பார்த்தேன். பெரிய முசி போல இருக்கு. உருணோனே வந்துட்டு அப்ப அங்க உள்ள போட்டு தானே பேர் இல்லாம இதுக்கு குட்டி மீன் உள்ள விட்டுரு. உள்ள தள்ளி உள்ள அதே இடத்துல விட்டு இப்போ அங்கே போய் சொல்லலாம் எல்லார்ட்டையும். அங்கே போங்க நிறைய புழு சரணண்ணா வருவியா ஹார்பருக்கு? புழு எடுத்துட்டு வந்தோன்னா தேடி எடுத்துட்டு வரோம். வாங்கிதானா யார் கூட
அண்ணா அந்த இதை எடுத்தானா ஏதாவது மீனையும் கொண்டு போங்கல ராளையும் சேர்த்து நல்லா இருக்கும். என்ன போட்டுறாரு? ஏய் எதை இழுக்குது கேஸ் தூக்கிட்டேன். அடுத்த மீன் கேஸ் உனக்கு உயிரோட இருக்கு ஆடுதா? சவுண்டு போட்டு இந்த மீன் பேசுது. வாழை பிடி கேஸ், இந்த மீன் பேசும் கேஸ். சம்மன் இருக்கு. மீன் கொண்டு வரியா? இருக்கட்டும் இருக்கட்டும். மொத்தம் 3 மீன் கேஸ்.